கோவிலில் பானகம் சாப்பிட்ருக்கீங்களா? அதுவும் இந்த சம்மர் டயத்தில் இந்த சித்திரை திருவிழா அப்போ அந்த கடை வீதியெல்லாம் கொடுக்குற அந்த பானகம் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு 2 டம்ளர் குடிச்சிங்கன்னா தாகம் நல்லா கண்டிப்பாக அடங்கும். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டம்ளர் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் வேண்டாம்னா நார்மல் வாட்டரே எடுத்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணிக்கு 3/4 டம்ளர் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கரையட்டும், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதும் இதோட சுக்குத்தூள் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுகள் ரொம்ப முக்கியம். இதே அளவில் சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட 1/2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் சேர்த்தா தான் கோயிலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி இதோட வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை